ஹலோ எவ்ரிவன். இந்த குட்டி பாப்பா யாருன்னு தானே பார்க்குறீங்க? நான் தான் அது. என்னோட பேர் அமர். சின்ன வயசுலேருந்தே கிட்டார் ப்ளே பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆசை இல்லை, கனவு. என் கைவிரலும் அந்த கிட்டார் கம்பியும் சேர்ந்து எனக்கு இந்த உலகத்தை ரொம்ப புதுசாக காட்டுச்சு. என் வாழ்க்கையை அழகாக மாற்றுச்சு. ஃப்யூச்சர் நம்ம எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். அது சிலருக்கு பாசிட்டிவாக அமையும், சிலருக்கு அது நெகட்டிவாக அமையும். எங்கள் வாழ்க்கையே திருப்பி போடுற மாதிரி ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன். இப்போ நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். அதனால் என்னோடய கனவை கொஞ்ச நாள் எனக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். என் கிட்டார் கனவு எங்கேயும் என்னை விட்டு போயிடாதுன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு இல்லை, நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலைக்கே போகலாம். நான் என் மனசுக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போனேன். ஏன் பிடிக்கும்? 1000 காரணம் இருக்குது. குட் மார்னிங் எவ்ரிவன். நீங்கள்லாம் வெறும் நர்சஸ் இல்லை, இப்போ நீங்கள்லாம் நர்சிங் ஹீரோஸ். அதுக்கு உங்களோட 100% டெடிகேஷன் அண்ட் கம்பேஷன் தேவை. நீங்கள் ஒரு நோபல் ப்ரொஃபஷன். நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேஃப்டி அண்ட் ஹெல்த் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நோபல் கேரியர். என் வாழ்க்கை திரும்பவும் அழகாக மாற ஆரம்பிச்சிது. இந்த முறை அதுக்கு காரணம் என் கிட்டார் இல்லை, என் வேலை. ஏன்னா எங்கள் இன்சார்ஜ் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு ஹீரோ. அப்பப்போ என் கிட்டார் என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தருததா, தொடருதே தினம் தினம் தருததா. ஐசியூவில் பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்கள் நிறைய எமோஷன்ஸை பார்ப்போம். அதில் ரொம்ப மோசமானது ஐசியூ சைக்கோசிஸ். என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியாது. அதை ஹேண்டில் பண்ண நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இப்படி தான் ஒரு நாள் அவ்வளோதானா ஐசியூ சைக்கோஸ்ன்னு நினைக்காதீங்க. அது அவங்கள என்ன வேணால் பண்ண வைக்கும், என்ன வேணாலும். குதிச்ச அந்த செகண்ட் என் உயிரே போயிடுச்சு. என் உயிரை கொடுத்தாச்சு, அவனை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணேன். ஹெல்ப்! யாராச்சும் சீக்கிரம் வாங்கலேன். சஞ்சய் கை விட்டுறாதடா. சிஸ்டர் சீக்கிரம் வாங்க. ஹெல்ப்! அவனை எப்படியோ எல்லாருமா தூக்கி காப்பாற்றிட்டோம். என் கையை ஃபுல்லாக கிளாஸ் கழிச்சிடுச்சு. அங்கேயே மயக்கம் போட்டு ஐசியூவில் டாக்டரை பார்த்த உடனே அவர்கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி, என்னால் திரும்பியும் கிட்டார் ப்ளே பண்ண முடியுமான்னு. கிளாஸ் டீப்பாக கட் பண்ணிடுச்சான். பயங்கர மசில் டேர், நர்வ் டேமேஜ் வேறு.
ஃபைன் மோட்டார் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காதான். இனி என் லைஃப்பில் கிட்டார் வாசிக்கவே முடியாதான். பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு என் மனசில் ஒளிச்சு வச்சுருந்த என்னோடய கனவு எங்கே தேடினாலும் இனி கிடைக்காது. இதை மனசாரே ஏற்றுக்க கஷ்டமாக இருந்துச்சு. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுன்னு நினச்ச என் கனவு இப்போ வெறும் நினைவுகளாக தான் என் மனசில் இருக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் நமக்கு சம்டைம்ஸ் நெகட்டிவ் சர்ப்ரைசஸை தரும். அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதை கண்டுபிடிச்சி வாழ்க்கையோட பயணத்தை நம்பிக்கையோடு தொடரணும். அந்த பையனோட வீட்டில் அவன் தான் அப்பாவோட கனவு, அவன் அம்மாவோட கனவு, அவன் அக்காவோட கனவு. என் கனவு போனால் என்ன? அவங்களோட கனவுலாம் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இது போதும் எனக்கு.